ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள்: பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 9 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு அடுத்த தவணைத் தொகையான 18,000 கோடி ரூபாயை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று விடுவித்தார். விவசாயிகளின் விளை பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டுமென்பதற்காக மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் 96வது பிறந்தநாள் இன்று நல்ஆளுமை தினமாக கொண்டாடப்படுகிறது. இயேசுபிரான் அவதரித்த தினமான கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகெங்கும் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் கோவிட்-19 தொற்றுடன் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 2,81,000 குறைந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் விளை பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டுமென்பதற்காக மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 9 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு அடுத்த தவணைத் தொகையான 18,000 கோடி ரூபாயை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று விடுவித்தார். இதன் மூலம் சுமார் 9 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு தலா 2,000 ரூபாய் வழங்கப்படும். இந்நிகழ்ச்சியில் விவசாயிகளுடன் கலந்துரையாடிய பிரதமர், விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 1,10,000 கோடி ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். விவசாய சட்டங்கள் குறித்து சில கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் குத்தகை விவசாயத்தில் ஈடுபட்டால் அவர்களுடைய நிலங்கள் பறிக்கப்படும் என கூறுவது முற்றிலும் பொய்யான தகவல் என்று பிரதமர் குறிப்பிட்டார். வேளாண் உற்பத்தி செலவை குறைக்க மண் பரிசோதனை அட்டை, உரங்கள் மீதான வேப்பெண்ணெய் பூச்சு, சூரிய மின்சக்தி, மோட்டார் வசதி உள்ளிட்ட வசதிகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். பயிர் பாதுகாப்பிற்காக பிரதமரின் காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அப்போது அவர் கூறினார். விவசாயிகளின் வாழும் முறையை எளிமையாக்குவதற்காகவே அரசு மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக பிரதமர் அப்போது தெரிவித்தார். இதற்காக சுவாமிநாதன் குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்தி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழகம் உள்ளிட்ட 6 மாநில விவசாயிகளுடன் பிரதமர் கலந்துரையாடினார். முன்னதாக பேசிய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர், இன்று விடுவிக்கப்பட்டுள்ள நிதி அனைத்து விவசாயிகளுக்கும் நேரடியாக சென்றடையும் என்று கூறினார். விவசாயிகள் மத்திய அரசின் நடவடிக்கைகளை புரிந்து கொண்டு போராட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். புதிய சட்டங்களின் முக்கியத்துவத்தை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று திரு நரேந்திரசிங் தோமர் நம்பிக்கை தெரிவித்தார். சென்னையை அடுத்த மறைமலை நகரில் விவசாயிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கலந்து கொண்டு உரையாற்றினார். மத்திய அரசின் சட்டங்களால் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று அப்போது அவர் கூறினார். விவசாயிகளின் நலனை காக்கவே மத்திய அரசு புதிய சட்டங்களை அமல்படுத்தியுள்ளதாக அவர் உறுதியளித்தார். இன்றைக்கு நரேந்திர மோடி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பில் வந்த பிறகு சுவாமிநாதன் பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அந்த பொருள் உற்பத்தி செலவை காட்டிலும் 50% அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டு நாம் ஒவ்வொரு வருடமும் அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். தில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, நாடு முழுவதும் குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்ந்து அமலில் இருக்கும் என்று உறுதியளித்தார். விவசாயிகளின் உண்மையான நலன் விரும்பியாக பிரதமர் திரு நரேந்திரமோடி திகழ்வதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் எழுப்பும் எந்தவொரு கோரிக்கை குறித்தும் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு தயாராக உள்ளதாக திரு அமித்ஷா கூறினார். மற்றொரு கூட்டத்தில் உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், வேளாண் சட்டங்கள் அமல்படுத்தப்படுவதாக கூறினார். ஒருவேளை விவசாயிகளுக்கு இதில் திருப்தி இல்லையெனில் தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் நலனுக்கு எதிராக மத்திய அரசு எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காது என்று அவர் உறுதியளித்தார். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் 96வது பிறந்தநாள் இன்று நல்ஆளுமை தினமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் புதுதில்லியில் உள்ள வாஜ்பேயின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திருமதி நிர்மலா சீதாராமன், திரு பியூஷ் கோயல், டாக்டர் ஹர்ஷ்வர்தன், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோரும் வாஜ்பேயின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வாஜ்பேயின் திருவுருவப் படத்திற்கு சுதந்திர போராட்ட தியாகி பாரத ரத்னா மதன் மோகன் மாளவியாவின் திருவுருவப் படத்திற்கும் அவர்களது பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மக்களவை செயலகத்தால் தொகுக்கப்பட்டுள்ள நாடாளுமன்றத்தில் அடல் பிஹாரி வாஜ்பேயி என்ற தலைப்பிலான நூலையும் பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டார். நாடாளுமன்றத்தில் பல ஆண்டு காலம் பணியாற்றிய வாஜ்பேயின் முக்கிய உரைகளும் பொது வாழ்வில் அவர் ஆற்றிய பணிகள் குறித்த புகைப்படங்களும் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் சிறந்த ஆளுமைக்காகவும் அவரது கொள்கைகளுக்காகவும் நாடு அவரை எப்போதும் நினைவில் கொண்டிருக்கும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். நாட்டில் கோவிட்-19 தொற்றுக்கு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 2,81,000 குறைந்துள்ளது. இது ஒட்டுமொத்த பாதிப்பில் 2.78% ஆகும். இதுவரை நாடு முழுவதும் 1 கோடிக்கும் அதிகமானோர் கோவிட்-19 தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் 97,17,000க்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். இதன் காரணமாக ஒட்டுமொத்த குணமடைந்தோரின் எண்ணிக்கை 95.77% அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 24,500 பேர் கோவிட்-19 தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். புதிதாக 23,000 பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. ஒரே நாளில் சுமார் 10 லட்சம் பேருக்கு கோவிட்-19 பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கோவிட்-19 தடுப்பூசியை விநியோகிப்பதற்கான சோதனை ஓட்டம் அடுத்த வாரம் தொடங்கவுள்ளது. ஆந்திர பிரதேசம், அசாம், குஜராத், பஞ்சாப் மாநிலங்களில் இந்த தடுப்பு மருந்து விநியோகம் சோதனை முறையில் நடத்தப்பட உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. யாருக்கெல்லாம் தடுப்பூசி போடப்பட வேண்டும் என்ற தெளிவான பட்டியலை மத்திய சுகாதாரத்துறை சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுக்கு வழங்கியுள்ளது. ஏற்கனவே தடுப்பூசி விநியோகத்திற்காக நடத்தப்பட்ட பயிற்சியில் 681 மாவட்டங்களைச் சேர்ந்த 49,604 பேருக்கு தடுப்பூசி விநியோகம் குறித்து பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள் மற்றும் கோவிட் தாக்கக்கூடிய வயதுடையவர்கள் உள்ளிட்ட 3 குழுக்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தடுப்பூசி வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 28,947 மையங்களில் கோவிட் தடுப்பூசி 85,634 கருவிகளில் பதப்படுத்தி வைக்கப்படவுள்ளன. இயேசுபிரான் அவதரித்த தினமான கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகெங்கும் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்நாளில் மக்களின் வாழ்வு அமைதி, நல்லெண்ணம், கருணை நிறைந்ததாக அமையட்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் உலகம் முழுவதும் அமைதி நிலவச் செய்வதுடன் மனிதர்களிடையே நல்லிணக்கத்தை பராமரிக்க இந்நாள் உதவட்டும் என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மனிதகுல மேம்பாட்டிற்காக இயேசுபிரான் போதித்த கருணை மற்றும் மன்னிப்பு போன்றவற்றை இந்நாள் உறுதிப்படுத்துவதாக அமையட்டும் என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இயேசுபிரானின் கொள்கைகள் உலகில் உள்ள கோடிக்கணக்கான மக்களை வலுப்படுத்தட்டும் என்று கூறியுள்ளார். அனைவரையும் உள்ளடக்கிய வளமான சமூகத்தை உருவாக்க அவர் காட்டிய வழி பாதையாக அமையட்டும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின், பாமக நிறுவனர் மருத்துவர் ச. ராமதாசு உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் மக்களுக்கு வாழ்த்துச் செய்தி வெளியிட்டுள்ளனர். தமிழகத்தில் உள்ள தேவாலயங்களிலும் கிறிஸ்துமஸையொட்டி நள்ளிரவு சிறப்பு ஆராதனை கோவிட்-19 கட்டுப்பாடுகளை பின்பற்றி நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி, அச்சரப்பாக்கத்தில் மழை மாதா, சென்னை சாந்தோம், பெசன்ட் நகர் உள்ளிட்ட ஆலயங்களிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி நடைபெறும் சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். 4 நாள் சுற்றுப்பயணமாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று டையூ செல்கிறார். நாளை அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஜலந்தர் இல்லத்தை திறந்து வைக்கிறார். இது தவிர வதோதரா சர்வதேச வளாகத்தில் வகுப்புகளையும் அவர் தொடங்கி வைக்கிறார். தொடர்ந்து அங்கு நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கவுள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகளை பரிசீலிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய வேளாண் துறை கூடுதல் செயலாளர் திரு விவேக் அகர்வால் விவசாய சங்க அமைப்புகளுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இதில் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு விவசாயிகளுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இதற்கான தேதியையும் நேரத்தையும் தெரிவிக்கும்படி அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திறந்த மனதுடன் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு தயாராக உள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்திய கடற்படையின் கில்தான் கப்பல் மூலமாக வியட்நாமுக்கு 15 டன் வெள்ள நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. மத்திய வியட்நாமில் மழை வெள்ளம் காரணமாக ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அங்குள்ள மக்களுக்கு உதவிடும் வகையில் கடற்படையின் கப்பல் மூலம் நிவாரணப் பொருட்கள் அந்நாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளது. மிஷன் சாகர் இயக்கத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 9 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு அடுத்த தவணைத் தொகையான 18,000 கோடி ரூபாயை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவித்தார். விவசாயிகளின் விளை பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் 96வது பிறந்தநாள் இன்று நல்ஆளுமை தினமாக கொண்டாடப்படுகிறது. இயேசுபிரான் அவதரித்த தினமான கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகெங்கும் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் கோவிட்-19 தொற்றுக்கு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 2,81,000 குறைந்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.